திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இப்போ இன்பநிதி வந்துட்டார். அது வரைக்கும் வந்துட்டாங்க. குடும்ப ஆட்சி தேவையா நாட்டுக்கு? சொல்லுங்க. இது என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபுர குடும்பமா? ராஜவர்மா ராஜ பரம்பரை குடும்பமா? நான் இவரு தான் ஆள வேணுமா? ஏன் இங்க இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, சுப்பிரமணியம் யாராவது வரக்கூடாதா? யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக நாடு. ஆனா திமுக அப்படி அல்ல. திமுக கட்சிக்காரரு அந்த கட்சியிலேயே உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சியிலேயும் வர முடியாது, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சியில் ஒரு கம்பெனின்னு ஆகி போச்சு, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக மிக்க கட்சி. யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த கட்சியிலே உழைத்தால், விசுவாசமா இருந்தால் யார் வேணாலும் வரலாம். இன்னார் தான் குறிப்பிட்டு கிடையாது. தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும். தொண்டன் கூட இந்த கட்சியில இருந்தால் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி திமுக தலைவர் சொல்ல முடியுமா? முடியுங்களா?